இதுலயே 2 பேரும் கோவுடைய வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த வீடு வந்துட்டு பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. இடத்துல நீ ரூம் புக் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்குறா. நான் ரூம் புக் பண்ணல. இந்த ரூம் இங்க தான் நான் வந்துட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்றான். அப்படியா? அப்படின்னா இந்த இடத்துல வாடகை ரொம்ப அதிகமா இருக்குமே அப்படின்னு ஜீரா சொல்றான். 2மே லிஃப்ட்ல ஏறிட்டு போறாங்க. வீட்டுக்குள்ள போன உடனேயே வீடெல்லாம் பார்த்தா ரொம்ப கலைஞ்சிருக்கு. இது எல்லாமே பார்த்துட்டு ஜீரா, "உன் வீட்ல ஒரு வேலைக்காரிய கூட வச்சுக்க மாட்டியா நீ? நான் வந்துட்டு என் வீட்டுக்குள்ள வேற யாரையும் பெருசா அலோவ் பண்ண மாட்டேன்" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரெஸ்ஸ கழட்டிட்டு குளிக்க போறான். ஜீராக்கு வந்துட்டு என்ன பண்றதுன்னே தெரியலையே. அவன் வந்துட்டு அவனையே ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கான். இப்ப என்னடா பண்றது அப்படின்னு யோசிக்கிறான். அதுக்கப்புறம் சரி, இப்ப நம்ம அந்த வேலைக்கு தானே வந்திருக்கோம். அவன் பண்ற மாரி தானே நம்மளும் எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே போறான். அதுக்கப்புறம் வந்துட்டு அவனுடைய பாத்ரூம்ல பாத் டப்ல உட்காந்துட்டு இருக்கான். இவனுமே அங்க போயிட்டு ட்ரெஸ்ஸ கழட்டிட்டு அவன் பக்கத்துல போறான். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. வந்துட்டு அவன் வீட்டுக்கு வந்துடுறான். அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் வீட்ல ஒரு டேப்லெட் இருக்கு. அத வந்துட்டு போட்டுக்கிறான். ஆக்சுவலா அந்த சீன்ல என்ன நடந்துக்குன்னா, ஜீரா வந்துட்டு ட்ரெஸ்ஸ கழட்டிட்டு அவன் பக்கத்துல போனான் இல்லையா? அப்போ வந்துட்டு அவன பார்த்துட்டு, "நீ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா தான் இருக்க. ஆனா இப்போ எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. ட்ரெஸ் போட்டுட்டே வந்து என் பக்கத்துல உட்காரு" அப்படின்னு சொல்றான். அவனுமே போய் பக்கத்துல உட்கார்றான். "நைட்ல சரியா தூங்க மாட்டியா? உன் கண் ஏன் இப்படி இருக்கு?" அப்படின்னு கேட்குறான். "எனக்கு இன்சோமேனியா இருக்கு" அப்படின்னு அவன் சொல்றான். "சரி, நீ என்ன படிச்சிருக்க? நீ என்ன பண்ற?" அப்படின்னு கேட்குறான். ஜீரா அவன பார்த்துட்டு அந்த எல்லா விஷயமும் சொல்றான். அவன் வந்துட்டு ஒரு ஆர்டிஸ்ட்டா இருக்கிறதாகவும், அதுக்கப்புறம் அதில வந்துட்டு எதுவுமே அவன் சம்பாதிக்க முடியல. அதெல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கான். இதெல்லாமே ஜீரா வந்துட்டு அவனுடைய வீட்டுக்கு வந்துடுறான். அதுக்கப்புறம் அங்க நடந்தது எல்லாமே நினைச்சிட்டுருக்கான். அதுக்கப்புறம் "உனக்கு வர ஃப்ரெண்ட்ஸு, உன் சோஷியல் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி?" அப்படின்னு கேட்டுட்டுருக்கான் "எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தேன்னு? என்ன கொலை கிலை பண்ண போறியா? ஃப்ரெண்டு கிட்ட நான் எங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்க. சும்மா பைத்தியம் மாரி பேசாத" அப்படின்னு சொல்லிட்டு ஜீராவுடைய மொபைல் வாங்கிட்டு அவன் சோஷியல் மீடியால செக் பண்ணிட்டுருக்கான். அதில வந்துட்டு "எனக்கு புடிச்சது தான் நான் பண்ணுவேன். மத்தவங்களுக்கு புடிச்சதெல்லாம் நான் பண்ண மாட்டேன்" அப்படின்னு ஜீரா வந்துட்டு ஸ்டேட்டஸ்ல போட்டிருக்கான் போல. "எதுக்கு இதெல்லாம் வச்சிருக்க?" அப்படின்னு கேட்டுட்டுருக்கான் "அது நான் வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த பாஸ்க்காக தான் இந்த ஸ்டேட்டஸ்" அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். "எந்த கம்பெனி?" அப்படின்னு அவன் கேட்குறான். அவன் கம்பெனி பேர சொன்னதுமே அவன் வந்துட்டு "தேம்ஸா" அப்படின்னு கரெக்ட்டா பேர் சொல்றான். "உனக்கு அவன தெரியுமா?" அப்படின்னு ஜீரா ஆச்சரியமா கேட்குறான். அங்க நடந்த அந்த விஷயத்தெல்லாம் ஞாபகம் பண்ணிக்கிட்டு ஜீரா வந்துட்டு ஒரு பெயிண்டிங் ட்ரா பண்ணிட்டுருக்கான். அதுக்கப்புறம் மறுபடியுமே அங்க நடந்த இன்சிடென்ட் எல்லாமே அவனுக்கு ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் ஜிராவுமே அவன் கேட்குறான், "நீ உன் பேர் என்ன? நீ என்ன பண்ற? நீ என்ன படிச்சிருக்க? என்னை ஏன் இங்க கூட்டிட்டு வந்த?" அது மாரியெல்லாம் கேட்டுட்டுருக்கான். அவனுமே எந்த பதிலும் சொல்லாம சும்மா இருக்கான். "உன் கேள்வி எதுக்காச்சும் ஒண்ணுக்காச்சும் நீ பதில் சொல்லேன்" அப்படின்னு ஜீரா கேட்குறான். "என் பேரு அப்படின்னு அத மட்டுமே சொல்றான். அதுக்கப்புறம் அவன் பாட்டுக்கு அந்த பிளேஸ்லேருந்து எந்திரிச்சு போறான். அவன் ஃபுல்லா ட்ரெஸ் எதுவுமே போடாம அப்படியே நேக்கடா இருக்கான். ஸோ அவன் போறதையே ஜீரா வந்துட்டு ஆச்சரியமா பார்த்துட்டுருக்கான். அவன் அங்க பார்த்ததையே இவன் வந்துட்டு இந்த பெயிண்டிங்ல ட்ரா பண்ணிட்டுருக்கான். அப்படின்னா அஜீரா வந்துட்டு ஃபுல்லா அவன பார்த்துட்டா போல. அப்படியே அந்த சீன் கன்டின்யூ ஆகுது. "நீ உன் நம்பர குடுத்துட்டு போ. நான் எனக்கு தேவைப்படுறப்போ உனக்கு கால் பண்றேன்" அப்படின்னு ஜீராவுக்கு சொல்றான். "அப்படின்னா இன்னைக்கு?" அப்படின்னு ஜீரா கேட்குறா. "நீ கிளம்பலாம்" அப்படின்னு அவனுமே சொல்றான். அப்படின்னு நல்லா சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அவன் போயிடுறான். அதுக்கப்புறம் ஜீராவுமே அவன் வீட்டுக்கு வந்துடுறான். ஜீராக்கு அகைன் அந்த சீன் வந்துட்டு பாம் ரீடிங் பண்ணுவால்ல, அது ஞாபகம் வருது. "மனசுக்கு எத புடிச்சிருக்கோ, உன் ஹார்ட் என்ன சொல்லுதோ அதையுமே நீ எப்பவுமே பண்ணு. அது வந்துட்டு உனக்கு நல்ல வழிய தான் காட்டும்." அவனுமே அதுக்கேத்த மாரியே நடந்துக்கிறான். அடுத்த சீன்ல இருக்கான்ல, அவனுமே இதெல்லாமே திங்க் பண்ணிட்டு இருக்கான் போல. அதுக்கப்புறம் நினைச்சுக்கிட்டு ஜியா வந்துட்டு இங்க பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களுக்குமே இந்த சீரிஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்து என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.